நல்லா பேசுங்க, ரொம்ப நல்லா பேசுங்க. அலைபேசி, கைபேசி அதுக்கு பேர். இன்றைக்கி பாக்கெட்லேயும் இடுப்புலையும் எல்லாத்துலேயும் அது இருக்கான். அதனால் அதை கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. அது மாதிரி ஒரு துயரம் உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. காரணம், ஒரு காலத்தில் நமக்கு அது வசதியாக இருந்தது, இன்றைக்கி அது ஒரு பெரிய துயரமாயிருச்சு. இன்றைக்கி அந்த ஃபோன் பேசுகிறவங்க பார்த்தீங்கன்னா நின்றுக்கிட்டே சில பேர் பேசுவான், பார்த்துருப்பீங்க. நடந்து போயிட்டுருக்கேன், ஃபோன் வந்தோடனே நின்றுருவேன். சொல்லுப்பா. எப்போ? அப்படியா, சரி. 6:30 மணிக்கே தாலி கட்டிடுவீங்களா? நான் 5:30க்கெலாம் வந்துடுவா. 5:30க்கு வந்து நீ என்ன பண்ண போகிற? 6:15 வா. 6:30க்கு தாலி கட்டுவாங்க. அப்படியா, சரி சரி. அப்போ 6:25க்கு அங்கே வந்துடுறேன். சாப்பாடு எப்போ போடுவீங்க? அதுலேயே இரு நீயே, எப்போ பார்த்தாலும். அதெல்லாம் ஒரு 8-8:30க்கெலாம் போட்டுருவான். சரி வந்துடுறப்பா. அப்புறம் நடப்பான். சில பேர் நின்றுக்கிட்டு இருந்தவன் ஃபோன் வந்தோடனே நடந்துக்கிட்டே பேசிகிட்டு இருப்பான், பார்த்துருக்கீங்களா? இங்கிட்ட அங்கிட்ட நடந்துக்கிட்டே. சொல்லு, எப்போ வந்த? பேங்க்கில் பணம் எடுக்கணும். எவ்வளவு? 5000 ரூபா. எடுத்துகிட்டு வந்துடு. எழுதி கொடுத்துட்டு இப்போ தான் வந்தேன், இந்தா வந்துடுறேன். நடந்துக்கிட்டே இருப்பேன். இன்னும் சில பேர் படுக்க போகிறப்ப தலைக்கு பக்கத்தில் அந்த துயரத்தை வச்சுக்கிட்டு படுத்திருப்பேன். நல்லா அசந்து தூங்குறப்ப அடிக்கும் மணி. டிங் டிங் டிங், டிங் டிங் டிங், டிங் டிங் டிங். எடுப்பார். அசந்து தூங்குறப்ப யாரா ஃபோன் பண்ணுறது? ஹலோ மாப்பிள்ள, சொல்லு மாமா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கிறதுனால தான்டா நிம்மதியாக தூங்க போனேன். இப்போ எழுப்பி நல்லா இருக்கியான்னு கேட்குறிய? நீ கேட்ட பிறகு தான் இப்போ நான் நல்லா இல்லாமல் போயிட்டேன். இனிமேல் நான் தூங்குறதுக்கு 3 மணி நேரம் ஆகும்டா. ஏண்டா நல்லா இருக்கியான்னு கேட்குறதுக்கு ராத்திரி 11 மணி தான் உனக்கு கிடச்சிச்சா? இல்லை மாமா, ரொம்ப நாள் ஆச்சு உன்கிட்ட பேசி, அதனால தான் இப்போ கூப்பிட்டேங்கிறேன். எப்போ? நைட்டு 11 மணிக்கு. அவ்வளோதான். ஆஃப் பண்ணிட்டு வச்சவன் தான் எந்திரிச்சு உட்காந்தே இருக்கேன். அந்த ஃபோன் பண்ணவனை மனசுக்குள்ளே திட்டி தீர்க்குறேன். பாடாவதி 11 மணிக்கு நல்லா இருக்கீங்களான்னு கேட்டு அவன் நல்லா இருக்கான், நான் நல்லா இல்லாமல் போயிட்டேனடான்ட்டு. நைட்டு தூங்க போகிறப்ப அந்த துயரத்தை ஆஃப் பண்ணிட்டு படுங்க. சில பேர் சைலண்ட் மோடில் போடுறேன்னு தலானி கட்டியில் வச்சுட்டு படுத்திருப்பேன். அந்த சைலண்ட் மோடு திடீர்னு ஒரு பட்டன் எங்கிட்டாவது அமுக்கி ட்ருன்னு அந்த வைப்ரேட்டரை வந்துடும். நைட்டு 2:30 மணிக்கு எவனோ ஒருத்தன் ஃபோனை மாற்றி அமுக்கி விட்ருப்பேன். வர்றன்னு கேட்கும். ஐயோ அம்மா ஐயோ அம்மான்னு பார்த்தா தலானி கடியில் பார்த்து எடுத்து என்னடான்னு பார்த்தா ஃபோனு நான் சைலண்ட்டில் போட்டேன், இது என்ன உருன்னு கரடி மாதிரி உருமுது. எடுத்து பார்த்தா, சார் நீங்கள் எங்களுடைய நிறுவனத்தில் முதலீடு செஞ்சீங்கன்னா உன் முகரையில் போய் முதலீடு பண்ணேன். ஏண்டா நைட்டு 2 மணிக்கு தான் முதலீடு பண்ணுறதுக்கு ஃபோன் பண்ணுறதா? ஆளும் முகரையன் வைடா போனேன் அப்படின்ட்டு வச்சுட்டு அவன் 2 மணிலேருந்து தூக்கம் முழிச்சு உட்காந்துருக்கான். இன்னும் சில பேர் ஃபோன் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா சமையல் பண்ணிக்கிட்டே பொம்பளையை ஃபோன் பண்ணுங்க. இடது கையில் ஃபோனை வச்சுக்கிட்டு, ஆமாக்கா சொல்லு, எண்ணெயை ஊற்றி கடுகு உளுந்த பருப்பை போட்டு கொட்ட 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 கொட்டன்னு சத்தம் கேட்குது. என்ன சத்தம் கேட்குது? இப்போ தான் சாம்பார் தாளிச்சிக்கிட்டு இருக்கேன், இந்த 1 நிமிஷம் இந்த சாம்பாரை தூக்கி ஊற்றிட்டு அப்புறம் 1 நிமிஷம் பேசுகிறேன் அப்படின்னு ஃபோனை வச்சுட்டு சாம்பாரை தூக்கி ஊற்றிட்டு, சொல்லுக்கா. அப்படியா? சொல்லவே இல்லை. சாம்பாரை வேறு எதுலேயே ஊற்றிருச்சு கீழே. பக்கத்தில் ஏதோ ஒரு குப்பை தொட்டியில் ஊற்றிவிட்டு, ஆமாம் அப்படியா? பட்டுப்புடவை எவ்வளோவுக்கு எடுத்த? 4500 ரூபாய்க்கா? என்னையும் கூட்டு போயிருக்க வேண்டிய. ஆனால் உன்ட்டு எத்தனை தடவை சொல்கிறது, துணி கடைக்கு போகிறப்ப என்னையும் கூட்டு போக சொல்லு. எல்லாம் முடிச்சுட்டு சாம்பார் வச்சுட்டேன்ட்டு வெறும் தாளிச்ச சட்டி இருக்குல்ல, அதை மட்டும் மூடியை போட்டு மூடிட்டு போய் உக்காந்துருச்சு. வீட்டுக்காரர் அசந்து போய் சாப்பிட வர்றேன். ரொம்ப பசியாக இருக்குடி, சோத்தை போடுறேன். உனக்குன்னே நான் செஞ்சுருக்கேன் பாரு சாம்பார். லைஃப்பில் நீ அப்படி சாம்பார் தின்றுருக்கவே மாட்டேயா. முருங்கைக்காய், முள்ளங்கி எல்லாம் போட்டு அப்படியே உங்கள் அம்மா வைக்கிற சாம்பார்னு சொல்லுவீல, அது மாதிரியே வச்சுருக்கேன் அப்படின்ட்டு சோத்தை போட்டு சாம்பார் சட்டியை பார்க்குது. வெறும் எண்ணெயும் கடுகு கருவேப்பிலை மட்டும்தான் இருக்குது. சாம்பாரை எதில் ஊற்றிருக்குன்னா பாத்திரம் கழுவுற தொட்டி இருக்குல்ல, அதில் ஊற்றிருக்கு. செல்ஃபோன் பேசிக்கிட்டு சமையல் பண்ணால் சாம்பார் பாத்திரம் கழுவுற தொட்டிக்கு போயிடுது. இன்னும் சில பேர் காப்பித்தூள் எடுத்து சாம்பாரில் போட்டாலாம் இருக்குது. உப்பு எடுத்து காப்பியில் போட்டு சர்க்கரையை தூக்கி ரசத்தில் போட்டு ரசம் இனிக்குது, காப்பி காக்குது. அப்படிலாம் வச்ச பொம்பளைகள்லாம் இருக்காங்க. செல்ஃபோன் பேசிக்கிட்டு சமைக்கிறது.
தனி மனித வளர்ச்சிக்கு பெரிதும் துணை நிற்பது கல்வியா, செல்வமா, வீரமா? ஐயா, இப்ப 4 பேர்த்த நான் கூட்டிட்டு வந்து உங்களை அடின்னு அடிச்சு நீங்க கல்விதான் தீர்ப்பு தரணும்னு சொன்னா நீங்க என்னங்கய்யா பண்ணுவீங்க? தம்பி, யாரையும் கூட்டு வந்திருக்கியா நீ விட்டா 4 அல்லக்கையை விட்டு இங்கனே அடிக்க விடுவ போல இருக்க. ஐயா, அப்படியே சைடில் கொஞ்சம் அப்படியே உங்களுக்கு கொஞ்சம் கொடுத்து எனக்கு கல்விதான் தீர்ப்பு சொல்லுன்னு சொன்னா சொல்லுவீங்களாங்க ஐயா? நீ சகல விதமான ஆயுதங்களையும் கையில் வச்சிருப்பா போல இருக்க. முதல்ல அடிதடி, அதுக்கடுத்து டேபிளுக்கு அடியில் ரூபா கொடுத்தா எனக்கு தீர்ப்பு சொல்லுவீங்களா? நீ பொழைக்க தெரிஞ்ச பார்ட்டியா நீ? ஐயா, நான் என்னுடைய தனித்திறமையால இங்க வந்து என் கல்வி அறிவால உங்ககிட்ட என் கருத்தை வெளிப்படுத்தினா தாங்க நீங்க எனக்கு தீர்ப்பு தருவீங்க. அப்ப என்னோட வளர்ச்சிக்கு காரணமா இருக்கிறது கல்விதானுங்க ஐயா. ஐயா, நான் ஒரு கவிதை சொல்றேங்க ஐயா. வெள்ளத்தால் அழியாது, வெந்தடலால் வேகாது, கல்வரால் அகப்படாது, கொள்ளையர்கள் வந்தாலும் திருட முடியாதுங்க ஐயா என் கல்விய. வெள்ளம் வந்தாலும் அழியாதுங்க ஐயா. அமெரிக்கால காட்டுத்தீ வந்த போது இங்க செல்வம் இருந்தா அழிஞ்சு போயிருங்க ஐயா. ஆனா என் கல்வி அழியாதுங்க ஐயா. எப்பவுமே நிலையானது என் கல்விதாங்க ஐயா. ஐயா, உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேங்க ஐயா. கேளு சாமி. உங்களுக்கு தெரிஞ்ச செல்வந்தர்கள் பேர்லாம் சொல்லுங்க ஐயா. எனக்கு தெரிஞ்ச பணக்காரர்களுடைய பேரா? ஆமாங்க ஐயா. அம்பானி, டாட்டா, பிர்லா, டக்குன்னு இவங்க தான் ஞாபகம் வர்றாங்க. வேற? சரி ஐயா, உங்களுக்கு தெரிஞ்ச வீரர்கள் பேர்லாம் சொல்லுங்க ஐயா. மாவீரன் அலெக்சாண்டர், வீரபாண்டிய கட்டபொம்மன், வீரன் வேலுத்தம்பி, ராஜா தேசிங்கு. ஐயா, இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச கல்வியால பெற்ற தலைவர்கள் பேர்லாம் சொல்லுங்க ஐயா. தாமஸ் ஆல்வா எடிசன், ஐசக் நியூட்டன், கலிலியோ, டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம், வரிசையா பேரறிஞர் அண்ணா, நிறைய கல்வியாளர்கள். ஐயா, உங்கள்கிட்ட செல்வந்தர்கள் பேரும் கேட்டேன், வீரர்கள் பேருன்னு சொல்ல கேட்டேன். உங்களுக்கு டக்கு நான் வந்தது 1-2 பேர் தாங்க ஐயா. ஆனா கல்வியாளர்னு கேட்டவங்க பேர் தான் நீங்க வரிசையா சொல்லிட்டே இருக்கீங்க ஐயா. வரலாறு படிச்சவங்க எல்லாம் எடுத்து பார்த்தா வரலாறு படிச்சவங்க எல்லாம் படிச்சவங்க ஐயா இருக்கிறாங்க. எனவே ஒரு மனிதனோட வளர்ச்சியை தீர்மானிப்பது கல்விதாங்க ஐயா. காமராசர் எல்லாத்துக்குமே தெரிஞ்சவர் தான். அவரு பணக்காரர் இல்ல, கல்வி பெற்றவரு இல்ல, கல்வியை கொடுக்கணும் மட்டும்தான் அவர் நினைச்சாரு ஐயா. அவர் நினைச்சிருந்தா வீட்டுக்கு வீடு 2000-3000 பணம் கொடுத்துருக்கலாங்க ஐயா. ஆனா அவர் அப்படி கொடுக்கலங்க ஐயா. நினைச்சிருந்தா பள்ளிக்கூடத்துக்கு பதிலா மிலிட்டரிக்கு ஆள் எடுக்கிற வேலை வாய்ப்பு மையம், போலீஸுக்கு வேலை எடுக்கிற வேலை வாய்ப்பு மையம் வச்சிருக்கலாங்க ஐயா. ஆனா அவர் பள்ளிக்கூடத்தை வச்சு காமராஜர் வீட்டுக்கு 1000 ரூபா 500 ரூபா கொடுத்து முதலமைச்சர் ஆயிருந்தாருன்னா இன்னைக்கு நீ அவரை பற்றி பேசிகிட்டு இருக்க மாட்ட. அவரை அன்னைக்கே ஊற்றி மூடி இருப்பாங்க. அவர் எல்லாருக்கும் கல்வி கண் திறந்து பள்ளிக்கூடத்தை திறந்தார் பார். அதனால தான் நீயும் நானும் இந்த இடத்துல உட்காந்து அவரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ அவர் வளர்ச்சிக்கு காரணமாக இருந்தது அன்னைக்கு கல்விதானுங்க ஐயா. தனி மனித வளர்ச்சியை தீர்மானிப்பது கல்விதாங்க ஐயா. ஐயா, தமிழில் கண் என்பதற்கு ஒளி என்று பொருளுங்க ஐயா. அதனால தான் நம்ம முன்னோர்கள்லாம் நம்ம கல்வியை கண்ணோடு ஒப்பிட்டு சொல்லுவாருங்க ஐயா. அதுக்கு நம்ம திருவள்ளுவர் அழகாக ஒரு குறள் சொல்லியிருக்காருங்க ஐயா. என்னென்ப ஏன எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு என்றாருங்க ஐயா. நம்ம உடம்புல அத்தனை பாட்டும் நல்லா தெளிவாக இருந்தால் நம்ம கண்ணிலினா அழகான காட்சிகளெல்லாம் நம்ம பார்த்து ரசிக்க முடியாதுங்க ஐயா. எனவே நான் கல்வியும் அதே மாதிரி தாங்க ஐயா. ஒரு மனித வளர்ச்சிக்கு வீரமோ செல்வமோ இல்லாம கூட பிரச்சனை இல்லைங்க ஐயா. கல்வி இருந்தால் தாங்க ஐயா ஒரு மனிதன் வளர்ச்சி அடைய முடியும். நம்ம ஏபிஜே அப்துல் கலாமே எடுத்துக்கோங்க ஐயா. தமிழ்நாட்டில் கடக்கோடியில் பிறந்தவர் தான். ஆனால் உலகமறிய மகானா வந்ததுக்கு காரணம் அவருடைய கல்வி தானுங்க ஐயா. அவங்க அப்துல் கலாமோட அப்பா டெய்லி மீன் பிடிக்க போனா தங்க அவருக்கு கஞ்சி. அவர் தன்னுடைய உழைப்பால படிச்சாருங்க ஐயா அப்துல் கலாம். அப்துல் கலாம் படிச்சு விஞ்ஞானி ஆனாரு. நம்ம நாட்டோட குடியரசுத் தலைவராக கூட ஆனாருங்க ஐயா. அதற்கு காரணம் அவருடைய கல்வி தானுங்க ஐயா. சார், நான் உங்க மேல பயங்கர கோவமா இருக்கேங்க சார். ஏப்பா, இவ்வளவு பேர் கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, நீ ஏன் என் மேல இவ்வளவு கோபம்? உங்க கூட பேசக்கூடாதுன்னு ஒரு பயங்கர கோவங்க சார் எனக்கு. அப்படி என்னதாப்பா நான் உனக்கு கஷ்டம் கொடுத்தேன், அதை சொல்லு சார். இந்த திருப்பூர் மண்ணுக்கு வர்றவங்க எதுக்கு சார் வராங்க? கல்வி இல்ல, பிஏ படிக்கணும், எம்ஏ படிக்கணும், எம்எஸ்சி படிச்சுட்டு திரும்பி போகணும்னா வராங்க? சொல்லுங்க சார். இங்கே வந்து பிஹெச்டி டிகிரி வாங்குறதுக்காக வெவ்வேறு ஊரில் இருந்து எல்லாம் வந்து போகிறாங்க. இல்லை கராத்தே படிக்கிறதுக்கு வந்தாங்களா, குங்ஃபு படிக்கிறதுக்கு வந்தாங்களா? எல்லாம் வேலை செஞ்சு சம்பாதிக்கிறதுக்கு தாயா வெளியூர்லேருந்து இந்த திருப்பூருக்கு வந்தாங்க. அதைத்தானே சார் நீங்கள் முதல்ல சொல்லணும். அதை விட்டுட்டு கல்வி வீரன்னு சொன்னீங்கன்னா செல்வத்தை பற்றி பேசுகிற நாங்கள் எங்கங்க சார் போகிறது? ஐயா, 6 வயசுல இருந்து 60 வயசு வரைக்கும் ஒரு மனுஷன்
பணத்துக்கு தான் அடிமையா இருக்கான். ஐயா, இந்த உலகத்துல பணம் இருக்கிற மனுஷனை பாசா மதிக்கும், பணம் இல்லாத மனுஷனை இந்த உலகம் ஒரு தூசா கூட மதிக்காதியா. இதனால தானே சொல்றேன், ஒரு தனி மனுஷ வாழ்க்கைக்கு பணம் தான் உயர்வை கொடுக்குன்னு சொல்லி. கேர்ள்ஸ்னா பியூட்டி பார்லர் போறதுக்கும் பாய்ஸ்னா ஏசி பார் போறதுக்கும் பணம் தான் சார் வேணும். இதனால தானே சார் சொல்றேன், ஒரு தனி மனித வாழ்க்கைக்கு பணம் மட்டும்தான் தேவைன்னு சொல்லி. சார், இந்த காலத்துல படிக்கிறதுக்கு கூட பணம் தான் சார் வேணும். ஒரு கட் அவுட் இருந்தா மட்டும் போதாது சார், கட்டு கட்டா நோட்டை உள்ள தள்ளுனா தான் சார் நல்லாவே படிக்க முடியும். சார், இன்னைக்கு ஒரு இன்ஜினியரிங் சீட்டுக்கோ மெடிக்கல் சீட்டுக்கோ குறைஞ்சது 50 லட்சம் ரூபாய் வரைக்கும் டொனேஷன் கொடுக்கணும் சார். அப்பதான் ஒரு நல்ல யூனிவர்சிட்டியில படிச்சு நல்ல மார்க் வாங்கி ஒரு நல்ல வேலைக்கு போக முடியும் சார். இந்த கல்விக்கு கூட எங்க பணம் தானே சார் ஒரு முக்கிய உதாரணமா இருக்கு. ஐயா, வீரன் பேசுறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நிஜமாலுமே எனக்கு காமெடியா இருக்கு. ஏன்னு கேக்குறீங்களா? பணம் இருக்கிறவன் தான் வீரமா இருப்பானா? ஐயா, பணம் இருக்கிறவன் இன்னைக்கு கொலையே செஞ்சாலும், பணம் இல்லாதவனு கொலை செய்யலைனாலும், பணம் இருக்கிறவன் கொலை செஞ்சலன்னு சொன்னா யாரும் நம்புவாங்க ஐயா. பணம் இல்லாதவன் நான் கொலையே செய்யலைன்னா யாரும் நம்ப மாட்டாங்க ஐயா. கல்வியின் பத்தி பேசுறவங்கள பாத்தீங்கன்னா எனக்கு அதை விட காமெடியா இருக்கு. ஏன்னு கேக்குறீங்களா? இங்க இருக்கிற யாராவது ஒருத்தர் மனசை தொட்டு சொல்லுங்க, நான் படிச்சு பட்டம் தான் வாங்குவேன், நான் பொதுநலம் மட்டும்தான் பண்ணுவேன்னு. கிடையாது. நீ படிச்சு வேலைக்கு போற, ஒரு பொண்ணு பார்க்க போற, 100 பவுன் நகை போடுவியா, 2 கார் தருவியா, ஒரு பைக் தருவியா வரதட்சணையா? இத வரதட்சணையா கேட்கறதுக்கும் சம்பாதிக்கிறதுக்கும் மட்டும்தானையா படிக்கிறீங்க. இதுக்கு கூட எங்க பணம் தானே முன்னோக்கி செஞ்சுட்டு இருக்கு ஐயா. பாஸ்போர்ட் இருந்தா பாகிஸ்தான் வரைக்கும் கூட போலாம், பணம் இல்லைன்னா பக்கத்து வீட்டுக்கு கூட போக முடியாது சார். நாடு இது நல்ல நாடு, நாவலர்கள் போற்றும் நாடு, கோடை மலை பொழியும் நாடு, குளிர்ந்த தென்றல் வீசும் நாடு, அறிவால் அறுத்து வர மறுகால் பயிராகும், அரிதாலின் மீதாக ஐங்கலந்தேன் கூடு கட்டும், மாடு கட்டி போரடித்தால் மாலாது சென்னல் என்று யானை கட்டி போரடிக்கும் அழகு தீரு நாட்டினில்லே. ஆஹா, அருமையான நாட்டுப்புற பாட்டு. ஐயா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இன்ஜினியரிங் காலேஜிலலாம் போதிய இன்ஜினியரிங் மாணவர்கள் வந்து சேரலைன்னு சொல்லிட்டு அந்த இன்ஜினியரிங் பாடப்பிரிவை நிறுத்தி வச்சுட்டாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தபால் துறையில் போதிய தந்தி வந்து சேரலைன்னு சொல்லிட்டு அந்த தந்தி சேவையை நிறுத்தி வச்சுட்டாங்க. நான் கேட்குறேன், என் தமிழகத்தில் போலீஸ் துறைக்கோ மிலிட்டரி துறைக்கோ ஆள் எடுத்து போதிய ஆள் வரலன்னு சொல்லிட்டு என்னைக்காச்சும் நிறுத்தி வச்சிருக்காங்களா? ஏன்னா என் இளைஞனுக்கு தெரியும், போலீஸ் வேலைங்கிறது கண்ணுக்கு இமை மாதிரி சார், மிலிட்டரி வேலைங்கிறது உடம்புல ஓடுற ரத்தம் மாதிரி சார். ஒவ்வொரு இளைஞனும் இன்னைக்கு ஒரு வீரமான அரசு துறையை தேர்வு செய்து அதில் பணிபுரியறதுக்கு தான் சார் சரியாக இருக்காங்க. அதனால தான் சார் சொல்கிறேன், தனி மனித முயற்சிக்கு தனி மனித வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பது வீரந்தான்னு. ஐயா, கல்வியும் செல்வமும் மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம படிக்கிற வரைக்கும் என்ன பண்ணுவோம்? விழுந்து 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 ஃபஸ்ட் இயரில் ஃபுல்லாக விழுந்து விழுந்து படிப்போம். செகண்ட் இயர் போனதுக்கப்புறம் அந்த புக்கெல்லாம் ஒரு காயலாங்கடையில் தூக்கி இடைக்கி போட்டு காசை வாங்கிடுவோம். படிக்கிற வரைக்கும் அது கல்விங்க, கையில் காசு வாங்கினதுக்கப்புறம் செல்வோம். ஆனால் வீரம் அப்படி கிடையாதுங்க. ஏன், என் தேசிய கொடியில் கூட எடுத்துக்கங்க, பசுமைக்கு 3வது இடத்தையும் வெண்மைக்கு 2வது இடத்தையும் வீரத்துக்கு தானே சார் முதல் இடத்தையும் கொடுத்துருக்குறாங்க. ஐயா, 300 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நாட்டில் சுதந்திரம் கிடையாதுங்க, கல்வியறிவு கிடையாது, போதிய செல்வம் கிடையாது. ஆனால் அன்னைக்கு வீரம் இருந்தது. அன்னைக்கு நாம வெள்ளைக்காரனை எதிர்த்து கேள்வி கேட்டோம். இன்னைக்கு அந்த வீரம் இல்லை. ஒரு வார்டு கவுன்சிலரை கூட எதிர்த்து கேள்வி கேட்க முடியலையேங்க. பள்ளிக்கூடத்தில் பதில் சொல்லியே பழகின நாம எங்க சார் எதிர்த்து கேள்வி கேட்க போறோம்? ஐயா, நாட்டுப்புற பாட்டில் அழகா ஒன்று சொல்லுவாங்க, அட அச்சு வெள்ளம் பச்சரிசி கீரை சோறுந்தான், ஏ குத்துச்சம்பா வெந்தச்சோறு நாங்கள் கேட்கல, நாங்கள் கேட்டதெல்லாம் கேப்ப கூழு, நீங்கள் கொடுத்ததெல்லாம் கம்பங்கஞ்சி, அட எம்எஸ்சி பிஎஸ்சி நாங்கள் படிக்கலை, ஏஎம்ஃபில்லும் பிஹெச்டியும் நாங்கள் முடிக்கலை, நீயும் படித்து என்ன கிழிக்க போகிற, நாளைக்கு மாடுதானே மேய்க்க போகிற,
ஐயா 17 முறை இந்தியாவின் மீது கஜினி முகமது படையெடுத்து வந்தான், அவன் ஒரு மாவீரன் சொல்லிட்டு நம்ம வரலாறுல படிக்கிறோம். வெறும் வருமானத்திற்காக மட்டுமே படையெடுத்து வந்த அந்த கஜினி முகமது ஒரு மாவீரன் என்று சொன்னால், வருமானத்தை எதிர்பார்க்காமல் தன்மானத்திற்காக உழைக்கக்கூடிய இந்த மண்ணின் ஒவ்வொரு விவசாயியும் ஒரு மாவீரன் தான் சார். அனைவருக்கும் வணக்கம். நான் இங்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு தனிமனித வளர்ச்சி மட்டுமல்லாமல் இந்த சமுதாய வளர்ச்சிக்கு முக்கியமாக திகழ்கிறது கல்விதான். ஒரு எண் கவிதையை சொல்லி நான் இங்க ஆரம்பிக்கிறேன். 1 1 2 படிச்சாதாயா உனக்கு உயர்வு உண்டு, 9 1 10 கல்விதாயா உனக்கு பெரிய சொத்து. ஐயா, நான் ஒரு மாணவி. என்னோட வீட்டுக்கு ஒரு பெரியவர் வந்தா அவர் கேட்கிற கேள்வி என்ன? பாப்பா உன் படிப்பு எப்படி போகுதுன்னு தான் கேட்பாரு. நான் இங்க கல்விக்காக பேச வந்திருக்கேன், அதுக்காக நான் இப்படி சொல்லுவேன்னு நினைக்காதீங்க. என்ன நான் சொல்லுவேன்னு நினைக்காதீங்க. ஐயோ கல்வி சிறந்தது, நான் கல்விக்காக தான் வாழ்றேன்னு சொல்லலையா, நான் உண்மையா பேசினேன். அதை ஏன் தாத்தா கேட்குறீங்க? எங்க அம்மா படி படிங்கிறாங்க, நான் இங்க படிச்சு கிளிக்கிறேன்னு சொன்னேன். நான் என்ன தெரியுமாயா சொன்னேன்? காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு சீக்கிரமா குளிச்சு படிக்கிற புக்கை தான் எடுத்து வச்சு பஸ் பின்னாடியே ஓடி புடிச்சா டீச்சர் கேட்பாங்க, ஹோம்ஒர்க்க பண்ணியா அப்படின்னு கேட்பாங்க. பண்ணியிருக்க மாட்டேன், அதுக்கும் திட்டு வாங்கி எல்லாத்தையும் முடிச்சு அப்பான்னு வீட்டில் வந்து உட்காருவோம். அம்மா சொல்லுவாங்க, ஹிந்தி டியூஷனுக்கு போ, சப்ஜெக்ட் டியூஷனுக்கு போன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் முடிச்சிட்டு 9 மணிக்கு வந்து சரி டிவியை பார்க்கலான்னு உட்காந்தா பார்க்க முடியாது. ஏன் 5 மணிக்கு நம்ம எந்திரிக்கணும் ஐயா. இதுதான் எங்க வாழ்க்கை. ஐயா, வெங்காயம் வெட்டும் போது கண்ணில் தண்ணி வரதாயா செய்யும், ஆனா அந்த வெங்காயத்துல செய்யற சாம்பார் ருசிக்கலையா? சொல்லுங்கய்யா. சரி, படிக்கிற விஷயத்தையெல்லாம் அங்கிட்டு திரும்பி பேசுனீங்க, வெங்காயம் வெட்டுறதை மட்டும் ஏன் என்னைய பார்த்து பேசுன? நீங்கள் வெங்காயம் வெட்டுறப்ப கண்ணில் தண்ணி வரும் தெரியுமா அப்படின்னா என்னமோ வீட்டில் நான் தான் வெங்காயம் வெட்டிக்கிட்டு இருக்க மாதிரி உலகத்துக்கு பூரா இதை காட்டி கொடுக்கணுமா ஐயா? ஆம்பளை அவன் வீட்டில் வெங்காயம் எப்பயாவது வெட்டத்தான் செய்வாங்க. இப்போ ஒரு நூல் கவிதையை சொல்ல நான் இங்க இருக்கேன். வானம் போல் தொல்காப்பியம், சூரியன் போல் திருக்குறள், நிலவு போல் மகாபாரதம், நட்சத்திரம் போல் 8 தொகை 10 பாட்டு, காற்று போல் ராமாயணம், தீ போல் சிலப்பதிகாரம், நிலம் போல் சீவக சிந்தாமணி, நீர் போல் மணிமேகலை, இதையெல்லாம் இயற்றியதும் கல்வி பெற்ற ஒரு கவிஞன் தானையா? ஐயா, இங்க ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு நான் சொல்றேன். கல்வி என்பது கலை மிக்க மண், வீரம் என்பது விதை, செல்வம் என்பது சோலை. விதை இல்லாம இங்க சோலை வளராது, சோலை இல்லாம விதை வளராது. ஆனா மண் இல்லாம இந்த ரெண்டுமே இருக்காதுங்க ஐயா. அப்துல் கலாம் பத்தி உங்க எல்லாத்துக்கும் தெரியும். அவரோட 70